வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான முட்டை சாதம் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். இதோட பிரெட் அல்வா, முட்டை சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 4 நம்பர், பாஸ்மதி ரைஸ் 100 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், கரம் மசாலா சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 1/2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். முட்டை சாதம் சொன்னால் எல்லோரும் வீட்டில் ஈஸியாக பண்ணுற ப்ரிப்பரேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஷ்ஷுக்காக இன்னொரு கிரேவி பண்ண வேண்டியதில்லை. அதனால் எல்லோரும் ஈஸியாக சட்டுன்னு பண்ணணுன்னு முட்டை சாதம் இந்த ப்ரிப்பரேஷன் பிரேக்ஃபாஸ்ட்லையும் சாப்பிட்லாம், லஞ்சில் சாப்பிட்லாம், டின்னர்லையும் சாப்பிட்லாம். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி நல்ல ஒரு ஜூஸியான ஒரு முட்டை சாதம் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த 4 முட்டை நல்லா உடைச்சி நல்லா பீட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதனால தான் நல்லா பீட் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த மஞ்சளில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டோடனே கடுகு தாளி போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இந்த முட்டை சாதம் கொஞ்சம் சவுத் இந்தியன் ஸ்டைலில் தாளிப்பு போட்டு பண்ணி பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த வெங்காயம் குக் பண்ணுற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, டைமிங்கோட கரெக்டாக பர்சன்டேஜ் சொல்கிறேன். ஒரு 50 to 60% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும். அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த ப்ரிப்பரேஷனில் தக்காளி அதிகமாக போடல, நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி தொக்கு கான்செப்ட் போய்டும். அதனால் கொஞ்சமாக தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். அதிகமான தண்ணி போடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, தண்ணி அதிகமான கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்காது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண சொல்கிறேன். இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கோம். கொத்தமல்லி போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் மேலே வரும். எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம்னா, எதுக்காக இந்த எண்ணெய் அதிகமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரிசியை போட்டு பிரட்டும் போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டில் வரும், உதிரியாக வரும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த முட்டையை வெல்டன் பண்ணக்கூடாது, நல்லா குக் பண்ணக்கூடாது சொல்கிறேன். 80 to 85% குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி, அதாவது சாதத்தை மேலே போடுறோம். இப்போது இந்த சாப்பாடு அதுக்கப்புறம் இந்த முட்டை சாதமும் ஒன்றும் பாதியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல மிளகு பவுடர் ஆட் பண்ணுறோம். மிளகு பவுடர் கடைசி தான் போடணும், அதனால் கடைசியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் 3/4 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன்ல, அந்த நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தம் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃபைனலாக பிஞ்ச் கரம் மசாலா நிறைய பேர் முட்டை சாதத்தில் போட மாட்டீங்க. ஆனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் ஆகிடும்.
அதனால தான் அந்த மசாலா டைப் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான முட்டை சாதம் ரெடி. இதை தொடர்ந்து பிரெட் அல்வா. பிரெட் மீடியம் பேக்கெட் 1, பால் 700 ml, சர்க்கரை 200 கிராம், பிளெயின் பால்கோவா 100 கிராம், முந்திரி பருப்பு 1/4 டீஸ்பூன், காய்ந்த திராட்சை 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 4 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள். இந்த பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிரெட் வாங்கின பிறகு 1/4 கட் பண்ணுறோம். இதுக்காக 1/4 கட் பண்ண கேட்டீங்கன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ண போகிற கடாய் வந்து என்ன சைஸில் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, பெரிய கடாய் இருந்தால் 1/2 கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கடாயாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் வந்து உரிய ஆரம்பிக்காது. இதே சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெயில் நிறைய ப்ரெட்டு போடும்போது அப்போ என்னன்னா அந்த ஃப்ரை பண்ணுற டைம் வந்து அதிகரிக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே குக் பண்ண ப்ரெட்டு தாங்க கண்டிப்பாக ஆயில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதான் விஷயம். கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டான ஆயிலில் நீங்கள் ப்ரெட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிடிக்காது. அதனால தான் தேவையான அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த ப்ரெட்டு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதே டைமில் கடையில் வாங்கும் போது நீங்கள் ஸ்வீட் ப்ரெட்டு கேட்டு வாங்க. சால்டட் ப்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அந்த சால்டட் ப்ரெட்டில் உப்போட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இனிப்பு ப்ரெட்டு வாங்கி யூஸ் பண்ண சொல்ல வரேன். இப்போ எல்லா ப்ரெட்டும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக 700 ml பால் யூஸ் பண்ணியிருக்கேன். 700 ml பால் யூஸ் பண்ணும்போது ஒரு மீடியம் சைஸ் பிரெட் பாக்கெட் கரெக்டாக இருக்கும். ஏங்கிட்டனா ஃப்ரை பண்ண உடனே பிரெட்டு பாலில் போட்டு குக் பண்ணும்போது அந்த ஆயிலோட தன்மை வந்து கம்மியாகிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிரெட்டு போடுறோம். இப்போது இந்த பச்சை பால் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் இதில் போடுறோம். இந்த இடத்துல பிரெட்டு போட்ட உடனே அந்த பால் நல்லா உரிய ஆரம்பிச்சிடும் இந்த பிரெட்டோட. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதை நல்லா மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் சக்கரை போடணும். எடுத்த உடனே சக்கரை போடாது. ஏங்கிட்டனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா வரணும். ஸ்மூத்தாக உடஞ்சி வந்த பிறகு தான் சக்கரை போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு 100 to 150 ml எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும், அந்த ஸ்மூத்தாகவும் உங்களுக்கு அந்த அல்வா பண்ணுற அந்த டெக்ஸ்சர் போயிடும். அதனால தான் ஒன்றும் பாதியான ப்ரெட்டு மாதிரி கரெக்டாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 700 ml பால் போதும். இதுக்கு பிறகு சக்கரை போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் சக்கரை போடணும். எடுத்த உடனே சக்கரை போடக்கூடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு சக்கரை போட்டிருக்கோம். இந்த சக்கரை போட்டு முடித்த பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். நல்ல அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் நெய் போடுறோம். நீங்கள் எடுத்த உடனே அந்த பாலும் அந்த ப்ரெட்டும் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் சக்கரை போட்டுனா கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த சக்கரை போட்டு குக் பண்ண சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்ல அந்த ப்ரௌன் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இதில் பிளெயின் பால்கோவா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். எதுக்காக இந்த பிளெயின் பால்கோவை இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டுனா ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த பிளெயின் பால்கோவா யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் பிளெயின் பால்கோவா கிடைக்கலாம், வெறும் ப்ரெட்டு சர்க்கரையும் பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் இந்த மாதிரி பால்கோவா யூஸ் பண்ணுங்கள். பிளெயின் பால்கோவா கிடைக்காதவங்க இந்த மாதிரி ஸ்வீட் பால்கோவா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல உங்களோட சர்க்கரை அளவு வந்து நீங்கள் பார்த்து கம்மியாக போட்டுக்கணும், சரிங்களா? இப்போது இந்த பால்கோவா போட்ட பிறகு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நெய்யில் தாளிக்க போகிறோம். அந்த நெய்யில் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நிறைய விதம் இருக்குது. இதில் கொஞ்சம் வெள்ளை எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வெள்ளை எள்ளு போடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அது ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வேறு மாறும். அதனால் நீங்கள் அப்படியும் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பால்கோவா போட்டு நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். அந்த நெய் கொஞ்சம் சூடான பிறகு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துருங்க.
வறுத்து எடுத்த அந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் இந்த பிரெட் அல்வா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க, அப்படிலாம் ஆஃப் பண்ணிடலாம். எதுக்காக ஸ்லோ ஃப்ளேம் அப்படிலாம் ஆஃப் பண்ணு சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் இந்த நெய் வந்து கரெக்டாக இந்த பிரெட் அல்வாவோட மிக்ஸ் ஆகும். அந்த எண்ணெய் வந்து சூடாகும்போது, அதாவது நெய் வந்து சூடாகும்போது எப்பவுமே அப்சர்வ் ஆகாது. அதனால தான் எப்பவுமே ஸ்லோ ஃப்ளேம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்ல வரேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பிரெட் அல்வா எப்படி பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.